பிரச்சனைகளை பார்க்கும்போது நமக்கு தோணும், இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இல்லையா அப்படின்னு நமக்கு தோணும். டியா பிரெயின் ப்ராஜெக்ட் வந்து குழந்தைகளுக்காகவே டிசைன் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை குழந்தைகளுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைய மோல்டு பண்ணுறதுக்கு இதை விட ஒரு எக்ஸலண்ட் டூல் வந்து உலகத்திலே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான ஒரு தீர்வு தான் வந்து டியா. ஸோ நம்ம இப்போ வந்து நிறைய பேரண்ட்ஸுக்கிட்ட பேசலாம். அவங்க குழந்தைகிட்ட இந்த கிளாஸுக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சொல்லுங்க சார், பௌஷிகாவை கிளாஸுக்கு போடுறதுக்கு என்னென்னலாம் எதிர்பார்த்து கிளாஸுக்கு போட்டீங்க? நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல ஒரு டீசன்ஸாக இருக்கணும், மெமரி இன்க்ரீஸ் ஆகும், நல்லா படிக்கணும், கான்சென்ட்ரேஷன், பிஹேவியர்ல என்ன எதிர்பார்த்தீங்க? நல்லா பேச ஆரம்பிச்சு சொன்னா புரிஞ்சுக்கிறான், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்கு. இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா ஓகே நான் இருக்க மாட்டேன், இந்த டைமுக்கு வரணும், வீட்டுக்கு வரணும், இந்த டைமுக்கு படிக்கணும்னா ஓகே நான் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க வந்து படிக்கிறதுக்கு தனக்கு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வரணும்னாலே அங்கே ஒரு கான்சன்ட்ரேஷன் விஷயம் தேவைப்படுது. என் குழந்தை வந்து படிக்கிறது இல்லை, படிக்கிறதுக்கு உட்கார வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அகடமிக் சைடில் என்ன காரணங்களை நம்ம சொன்னாலும் குழந்தைங்க கிட்ட படிக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அது கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான். ரொம்ப நேரம் உட்காந்து படிக்க மாட்டேங்கிற, அப்படி புக்கு படிக்கிற ஹேபிட்ஸ் கிடையாது, புதுசாக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது எல்லாமே கான்சன்ட்ரேஷனோட ப்ராப்ளம் தான். ஆனால் அந்த பேரண்ட்ஸுக்கு ஒரு டூல் இருக்குது, அதை மாத்திரக்கு ஒரு தீர்வு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கறது. அகடமிக் சைடுன்னா வேற என்ன சேஞ்சஸ்? ஏன்னா ஃபெயில் ஆகிற குழந்தை அடுத்த இப்போ பேசிக் எல்லாம் தெரியுது. 40 மினிட்ஸ் ஆகுங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு இது மனப்பாடம் பண்றதுக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளரே வந்து பண்ணிடுறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஓரளவுக்கு மார்க் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது வந்து மேத்ஸ்ல பிரச்சனையா தான் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க எப்படி எடுத்தாலும் புரியுதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குன்னு ஒரு